ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங், இனிய காலை வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஒரு வார்னிங் வந்து நம்முடைய தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து கொடுத்துருக்கிறார். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 11th பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே வந்து இருக்கும். அணிகள்லேருந்து நெடுவினாக்கள்லேருந்து செய்யுள்லேருந்து A to Z வந்து எல்லாமே வந்து சிறப்பாகவே வந்து இருக்கும். கிட்டத்தட்ட 80,000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து ஃபெயில் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு நம்ம தமிழ்நாட்டில். காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தமிழ் எக்ஸாம் 10th தமிழ் எக்ஸாம் அண்டு 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் இங்கிலீஷை சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 95,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமுக்கு போகாமல் இருந்ததுனால அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து எக்ஸாம் எழுத சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க, அதாவது இந்த பப்ளிக்குள்ளே. ஆனால் அதுக்கு நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதுக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்ற ஒரு அதிரடியான உத்தரவை வந்து சொல்லியிருக்கார். அவங்க வந்து ஃபெயில் அப்படின்னு தான் லிஸ்ட் வரும். நெக்ஸ்ட்டு முறை சான்ஸ் கிடைக்கும் போது மட்டும்தான் அவங்களால வந்து எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு பப்ளிக்லாம் வந்து யாரும் லீவ் போடாதீங்க. இப்போவே 1,00,000 பேர் அப்படின்னா பப்ளிக் முடியறதுக்குள்ள 4-5 லட்சம் பேர் வந்துடுவீங்க போல் 27 லட்சத்தில். அதனால் பி கேர்ஃபுல்லாக வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும். இன்றைக்கி ஆஃப்டர்நூன்லேருந்து நம்ம அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கானது A to Z வந்து எல்லாமே வந்து பார்ப்போம். எனிபடி டவுட்ஸ் எதனா இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம ஆஃப்டர்நூன் வந்து பார்க்கலாம். ரொம்ப பி கான்ஃபிடென்ட்டாக போயிட்டு வீடியோ வந்து போயிட்டு எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேரோடு எழுதிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாமல் 11th ஸ்டாண்டர்ட் வந்து ஃபஸ்ட் டைம் எழுதுறீங்க அப்படின்றதுனால A to Z வந்து ப்ரெசன்டேஷனை வந்து பக்காவாக பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டோடு எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஈவினிங் பார்ப்போம், இல்லை ஆஃப்டர்நூன்.